இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர்ல போறக்கூடிய போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து ஆகலையா? அப்ப இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஸோ நீங்க வந்து உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்க சர்ச் கன்சோல் எல்லாமே நீங்க வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து சைட் மேப் எல்லாமே நீங்க வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய பிளாக்கர்ல ஒருவேளை 150 போஸ்ட்டுக்கு மேல நீங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து எப்படி நம்ம சைட் மேப் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ 150 போஸ்ட்டுக்கு மேலே உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுடைய சர்ச் கன்சோலில் நீங்கள் சைட் மேப் கோடு எல்லாமே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு வந்து இந்த சர்ச் கன்சோல் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். ஏன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணக்கூடிய அந்த சைட் மேப் கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய போஸ்ட் எல்லாத்தையும் கிராவல் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸிங் தான் எல்லாமே வந்து பண்ணுது. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 20-30 போஸ்ட்டுக்கு மேலே போட்டுட்டேன். அண்ட் போஸ்ட் எல்லாமே போட்டு எனக்கு வந்து 1 மந்த்துக்கு மேலே கூட ஆயிடுச்சு. பட் ஆனால் என்னுடைய பிளாக்கரில் நான் வந்து ஒரு 30 போஸ்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா அதில் ஜஸ்ட் வந்து ஒரு 7 போஸ்ட் இல்லைனா ஒரு 10 போஸ்ட் தான் வந்து இண்டெக்ஸ் ஆகுது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 10-15 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸே வந்து ஆக மாட்டேங்குது. இதுக்கு வந்து என்னதான் வந்து சொல்யூஷன்? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோலில் வந்து இந்த மேனுவலாக இண்டெக்ஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் இப்போ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த உங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நீங்கள் வந்து கண்டென்ட் மேக் பண்ணல, இல்லை காப்பி பண்ணி நீங்கள் வேறு சோர்ஸ்லேருந்து காப்பி பண்ணி உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் எடுத்து சர்ச் கன்சோல் வந்து உங்களுடைய பிளாக்கரில் போட்டிருக்க அந்த போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் பண்ண விடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்டென்ட்டை ரிப்பீட்டடாக வேறு டைட்டிலில் நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, இல்லை அதே டைட்டிலே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக போட்டிருந்தாலும் சரி, அதையுமே வந்து சர்ச் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கண்டென்ட்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ அதையுமே வந்து இண்டெக்ஸ் பண்ண விடாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மிஸ்டேக் இல்லாமல் ஒரிஜினலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜென்யூனாக தான் நான் வந்து ஓனாக கண்டென்ட் போட்டிருக்கேன். பட் அப்படி போட்ட கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து ஆக மாட்டேங்குது. இதுக்கு வந்து நான் இந்த கண்டென்ட்டில் நான் என்ன பண்ணணும், இல்லை சர்ச் கன்சோலில் நான் ஏதாவது செட்டிங்ஸ் வந்து பண்ணணுமா, இல்லை பிளாக்கரில் நான் ஏதாவது செட்டிங்ஸ் வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்பீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சொல்யூஷன் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோலில் மேனுவல் இண்டெக்ஸிங் உங்களுக்கு வந்து டிசபிள் வந்து இப்போ பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் இனிமேல் வந்து அதை எனபிள் பண்ணுவாங்களா என்னன்னு கூட தெரியல. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து கூகுள் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து நம்ம பேசியிருக்கோம். அதில் எப்படி நீங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது, ஸோ அதனால் அப்ளை பண்ணுறது மூலிமா அதனால் ஏற்படக்கூடிய என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல் ஹோம் பேஜ் போயிட்டு கூகுள் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வந்து வரும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிளாக்கரில் போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து இண்டெக்ஸ் வந்து ஆகுமா, இதுதான் வந்து சொல்யூஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுடைய போஸ்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூகுளில் வந்து இண்டெக்ஸ் ஆகும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்டர்னல் லிங்க்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களான்னு வந்து பாருங்கள். இந்த இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய ஒரு போஸ்ட்டை வந்து கூகுள் பார்ட் வந்து கிராவல் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய போஸ்ட்டை வந்து கிராவல் வந்து பண்ணும். அதில் நீங்கள் என்னென்ன லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கையுமே வந்து கிராவல் வந்து பண்ணும். புரியுதுங்களா? உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து ஒரு இன்டர்னல் லிங்க், ஸோ இன்டர்னல் லிங்க் அப்படின்னா ஹைப்பர் லிங்க் மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் AdSense நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து இதில் ஹைபர் லிங்காக கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் 2 லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ மானிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இதை வந்து நான் வந்து நியூ டேப்பில் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல் மானிட்டேஷன் சம்மந்தமாக நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை இன்டர்னல் லிங்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா AdSense அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப்போட ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளோட AdSense அக்கௌண்ட் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த இன்டர்னல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்லையும் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பார்ட் உங்களுடைய போஸ்ட் இந்த பேஜ்
புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கீங்க, இந்த பேஜ் வந்து அது கிராவல் பண்ணும்போது இதில் என்னென்ன எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுத்துருக்கீங்க, என்னென்ன இன்டர்னல் லிங்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கையுமே உங்களுக்கு வந்து கிராவல் வந்து பண்ணும். இதில் நீங்கள் ஒருவேளை இன்டர்னல் லிங்க் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இன்டர்னல் லிங்க் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன லிங்க், எந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் உங்களுக்கு வந்து கிராவல் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ மானிட்டேஷன் அப்படிங்கிற இந்த ஹைப்பர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய போஸ்ட்டில், என்னுடைய பிளாக்கரில் நான் வேற ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டோட லிங்க் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வழியாக உங்களுக்கு வந்து இந்த பேஜ் உங்களுக்கு வந்து கிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த போஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நம்ம வந்து இன்டர்னல் லிங்க் வந்து கொடுத்துருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுலையுமே நம்ம வந்து இன்டர்னல் லிங்க் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் லிங்க் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் விடிக்கு விசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்னல் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த பேஜை வந்து கூகுள் பாட் கிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லிங்க் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி ஸோ இந்த லிங்க் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து போகும். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லிக்கிறீங்க. ஸோ இந்த பேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக வந்து கண்டென்ட் வந்து கிராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரில் இன்னொரு போஸ்ட் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்துடுறேன். ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பாருங்கள் யூடியூப் பீட்டா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிளாக்கரில் போடக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிங்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் வந்து இந்த பேஜ் கிராவல் பண்ணும்போது இதுலேருந்து எத்தனை பேஜ் வந்து அது ஜம்ப் பண்ணி உங்களுக்கு வந்து எந்தெந்த போஸ்ட்ல வந்து கிராவல் பண்ணுதுன்னு பாருங்க. புரியுதுங்களா? ஸோ இன்டர்னல் லிங்க் கொடுக்கறது மூலியமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர்ல இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய பிளாக்கர்ல நீங்க இன்டர்னல் லிங்க் கொடுக்கறது மூலியமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜையும் கூகுள் பாட் வந்து கிராவல் பண்ணி அது வந்து என்ன லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது என்ன பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது, ஸோ அந்த பேஜில் கூடிய கண்டென்ட் என்ன, ஸோ அந்த கண்டென்ட்ல வந்து என்ன நீங்க இன்டர்னல் லிங்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லிங்கும் அனலைஸ் பண்ணி அந்த பேஜ் எல்லாமே கிராவல் பண்ணி ஸோ கூகுளில் வந்து இண்டெக்ஸ் பண்ண வைக்கும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பவுண்ட் லிங்க். புரியுதுங்களா? ஸோ இந்த அவுட் பவுண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் பவுண்ட் லிங்க் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லிங்க் மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு கண்டென்ட்டை பற்றி எழுதுறீங்க, அதில் குறிப்பிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை குறிப்பிட்ட ஏதோ ஒரு நியூஸை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த நியூஸ் பற்றின நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய ரெஃபரன்ஸ் லிங்க் எடுத்து நீங்கள் அவுட் பவுண்ட் லிங்கை வந்து கொடுக்கலாம். அதாவது எக்ஸ்டர்னல் லிங்காக நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதில் இந்த இன்டர்னல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ ஃபாலோ லிங்கை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ ஃபாலோ லிங்கை வந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த டூ ஃபாலோ லிங்க் வந்து எப்படி நம்ம கொடுக்குறது, இந்த நோ ஃபாலோ லிங்க் வந்து எப்படி நம்ம கொடுக்குறது. ஸோ இந்த போஸ்ட் நான் வந்து டைட்டில் பார்த்துக்கிறேன், யூடியூப் ஆட்சன்ஸ் நியூ அப்டேட் இன் தமிழ் அப்படி சொல்லிட்டு இந்த போஸ்ட் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த போஸ்ட்டோட எடிட்டிங் செக்ஷன் நான் வந்து போகிறேன், யூடியூப் ஆட்சன்ஸ் நியூ அப்டேட் இன் தமிழ். ஸோ இப்போ இந்த எடிட்டிங் பேஜ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓகே நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் மானிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைப்பர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்னல் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த லிங்க் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாக்கரில் போட்டிருக்கக்கூடிய இன்னொரு போஸ்ட்டோட லிங்க்கை தான் நான் இங்கே வந்து இன்டர்னல் லிங்க்கை வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ என்னுடைய எடிட்டிங் செக்ஷன் வந்து போகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் ஒரு டிக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணாமல் இருக்கும். புரியுதுங்களா? ஒருவேளை இதை நீங்கள் டிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ ஃபாலோ லிங்காக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை நான் வந்து கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த எடிட்டிங் ஆப்ஷன் வந்து போகிறேன். அகைன் வந்து அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து போகிறேன். ஸோ இதுவுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டூ ஃபாலோ லிங்காக தான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் நீங்கள் இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் லிங்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை நோ ஃபாலோ லிங்காக நீங்கள் கன்வெர்ட் வந்து பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. ஸோ டிக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் லிங்க் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது மூலிமா கூகுளோட பாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜுமே விசிட் பண்ணி அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணி உங்களுக்கு அந்த பேஜ் வந்து கிராவல் பண்ணி உங்களுக்கு இண்டெக்ஸ் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த சர்ச் கன்சோல் மூலிமா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கூகுள் பாட் வந்து உங்களுடைய பேஜை வந்து அனலைஸ் பண்ணும்போது கிராவல் பண்ணும்போது உங்களுடைய ஒவ்வொரு பேஜும் உங்களுடைய பிளாக்கரில் போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜுமே வந்து கிராவல் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் கண்டென்ட்டுமே நல்லா வந்து குவாலிட்டியாக வந்து கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லிங்க் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
நல்ல டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி உள்ள லிங்க்கை வந்து கொடுங்க. ஸ்பேமிங்காக இருக்கக்கூடிய வெப்சைட் வந்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி 18+ அந்த மாதிரி வந்து கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இண்டெக்ஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.